எல்லாருக்கும் வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் 1999 ஜூலை 23 அன்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்திய அறவழி போராட்டத்தின் போது 17 பேரை காவல்துறையினர் தாமிரபரணி ஆற்றில் வைத்து அடித்து கொன்ற நிகழ்வு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம். மாஞ்சோலையின் துயரம் அத்துடன் நின்றுவிடவில்லை. 2028ஆம் ஆண்டுடன் மாஞ்சோலை தோட்டத்தின் குத்தகை காலம் முடிவடையும் நிலையில் அங்குள்ள தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு உட்பட பலருக்கும் தெரியவில்லை என்பது இன்னும் பெரிய வேதனை. இன்னைக்கு நிகழ்ச்சியில மாஞ்சோலை தேயிலை தோட்டம் பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான்கு தலைமுறைகளாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பக சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை தோட்டம். மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என 5 தேயிலை தோட்டங்களையும் எஸ்டேட் உள்ளடக்கியது அது. கிராமங்களில் நடக்கும் தீண்டாமை கொடுமைகள், அடக்குமுறைகள், பஞ்சம், பட்டினியிலிருந்து தப்பிப்பதற்காக ஏராளமானோர் மாஞ்சோலைக்கு சென்று 4 தலைமுறைகளாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள். ஆரம்பத்தில் சுமார் 10,000 பேர் வேலை பார்த்தார்கள். இதில் 70% தமிழர்களும் 30% மலையாளிகளும் இருந்தனர். தற்போது மொத்தம் 700 குடும்பங்களும் சுமார் 2150 தோட்ட தொழிலாளர்களும் கூலி வேலை செய்து வருகிறார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் இந்த தேயிலை தோட்டத்தையே நம்பியுள்ளது. சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடைபெற்ற அரியணை போராட்டத்தில் நேரடி வாரிசான சேரன் மார்த்தாண்டவர்மனை துரத்திவிட்டு ஒரு குழு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் சிங்கப்பட்டி ஜமீன்தாருடன் கிடைத்த நட்பின் மூலம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் சேரன் மார்த்தாண்டவர்மன் அவர்கள். தனது வெற்றிக்கு உதவியதற்காகவும் அந்த போரில் ஜமீன்தாரின் வாரிசான நல்ல புலிக்குட்டியை இழந்ததற்காகவும் சேரன் மார்த்தாண்டவர்மன் மேற்கு தொடர்ச்சி மலையில் தன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த 74,000 ஏக்கர் வனப்பகுதியை சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு கொடையாக வழங்கினார். மദ്രാஸ் மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சிங்கப்பட்டி ஜமீன்தாருடைய மகன் மீது கொலை வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருந்தது. 1918இல் அவ்வழக்கின் விசாரணை தமிழ்நாட்டிலிருந்து பம்பாய் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கு செலவுக்காக சிங்கப்பட்டி ஜமீன்தார் தன்னிடம் இருந்த நிலத்தில் 8,374 ஏக்கர் நிலத்தை 99 வருட குத்தகைக்கு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நூஸ்லேவாடியா என்பவருக்கு சொந்தமான பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு 1930இல் கைமாற்றினார். அந்த நிலம்தான் மாஞ்சோலை தேயிலை தோட்டமாக மாறியது. இந்த சூழலில் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882, தமிழ்நாடு எஸ்டேட் ஒழிப்பு ரயத்வாரி மாற்றுதல் சட்டம் 1948 ஆகியவற்றின்படி சிங்கப்பட்டி ஜமீன்தார் வசம் இருந்த ஒட்டுமொத்த வனப்பகுதியையும் 1952 பிப்ரவரி 19 அன்று தமிழ்நாடு அரசே எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு 1958 ஆகஸ்ட் 5 அன்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 2919 படி தமிழ்நாடு அரசு பிபிடிசி தேயிலை நிறுவனத்துடனான குத்தகையை நீட்டித்துக் கொண்டது. இந்நிலையில் 99 ஆண்டு கால குத்தகை காலம் 2028
பிப்ரவரி 11ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ளது. இதற்கிடையே மாஞ்சோலை பகுதி அமைந்துள்ள 8374 ஏக்கர் நிலத்தையும் தங்கள் பெயருக்கு ரயத்வாரி பட்டா வழங்கக் கோரி பிபிடிசி நிர்வாகம் வழக்கு தொடுத்தது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை சென்ற அனைத்து வழக்குகளும் குத்தகைதாரருக்கு ரயத்வாரி பட்டா வழங்க இயலாது என தள்ளுபடி செய்யப்பட்டன. அதன் பிறகு மாஞ்சோலை பகுதியானது அரசாணை எண் 3 நாள் 12/1/2018 படி தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பிரிவு 16 கீழ் காப்பு காடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிறுவனமும் அங்குள்ள தொழிலாளர்களும் மாஞ்சோலையை விட்டு வெளியேறியாக வேண்டும். மாஞ்சோலையில் தற்போது வசிக்கும் குடும்பங்களின் எதிர்கால வாழ்வாதாரம் குறித்த தகவலை தமிழ்நாடு அரசுக்கோ நீதிமன்ற பார்வைக்கோ பிபிடிசி நிர்வாகம் கொண்டு போகவில்லை. தற்போது மணிமுத்தாறில் இருந்து மாஞ்சோலைக்கு சுற்றுலா பேருந்தும் மணிமுத்தாறு அணையில் படகு சவாரியும் வனத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆனால் சுற்றுலா பயணிகள் மீது காட்டப்படும் அக்கறையில் 1% கூட அங்கேயே வேலை பார்த்து வரும் தொழிலாளர்கள் மீது காட்டப்படவில்லை. தோட்டத்தில் வேலை பார்த்து கணக்கு முடித்து தற்போது வெளியூர்களில் வசித்து வரும் முன்னாள் தொழிலாளர்கள் அங்குள்ள உறவினர்களின் வீடுகளில் நடக்கும் சுக துக்கங்களில் பங்கேற்க முடியவில்லை. குறிப்பாக எஸ்டேட்டில் இருக்கும் தங்களின் பெற்றோர் உறவினர்களின் கல்லறைகளுக்கு போக முடியாமல் பெரிதும் அவதிப்படுகிறார்கள். காரணம், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தங்களின் உறவினர்களை பார்க்கவோ அவசர தேவைகளுக்கோ தோட்டத்திற்கு அரசு பேருந்தில் செல்வதற்கு வனத்துறை அனுமதி மறுக்கிறது. தங்கள் சொந்த வாகனங்களில் செல்ல வேண்டுமென்றால் கூட வனத்துறையிடம் 2 நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும். இதனால் சாமானிய தொழிலாளிகள் சிரமப்படுகிறார்கள். மாஞ்சோலையில் பெய்த கனமழையால் தோட்டத்திற்கு செல்லும் சாலைகள் முற்றிலும் சேதமடைந்து பராமரிப்பின்றி கிடக்கின்றன. பிபிடிசி நிர்வாகத்திற்கும் வனத்துறைக்கும் இடையே நடக்கும் பனிப்போரில் தொழிலாளர்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள். அதேபோல எஸ்டேட்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 2G இணைய சேவை மட்டுமே கிடைப்பதால் பெருந்தொற்று காலத்தில் நடந்த இணையவழி வகுப்புகளில் தோட்டப்பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைய வசதி இல்லாமல் தவித்தனர். இதை அத்தனை நாளிதழ்களும் தொலைக்காட்சிகளும் செய்தியாக்கின. ஆனாலும் அங்குள்ள மாணவர்களின் வாழ்வில் இன்னும் ஒளி ஏற்படவில்லை. இதனால் அங்கு இடைநிற்றல் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. குத்தகை காலம் முடிந்து தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களின் எதிர்காலமே கருகிவிடும். எனவே நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் டான்டி உருவாக்கி அம்மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தியது போலவே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்த வேண்டும். தொழிலாளர்களுக்காக கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அவர்களின் வேலைக்கேற்ப ஊதியத்தை அரசே வழங்க வேண்டும். மற்ற தேயிலை தோட்ட நிறுவனங்களைப் போலவே அனைத்து உரிமைகளும் பண பலன்களும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். 4 தலைமுறைகளாக அங்கு வாழும் தொழிலாளர்களின் கண்களுக்கு முன்பாகவே மாஞ்சோலை மறையப் போகிறது என்பது ஒரு சொல்லொணா துயரம். ஒருவேளை தமிழ்நாடு அரசு மாஞ்சோலை தோட்டத்தை தொடர்ந்து நடத்தாமல் காப்பு காடுகளாக தோட்டத்தை மூடும் பட்சத்தில் தற்போதுள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வெளியூர்களில் இலவச பட்டா நிலம் வழங்கி மாற்று வாழ்விடம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களின் தடையில்லா கல்விக்கும் தொழிலாளர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தையும் அரசு உறுதி செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் இதுவரை வேலை பார்த்த காலத்தை கணக்கிட்டு ஊதியம், ஓய்வூதிய பலன்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மீதமுள்ள பணிக்காலத்தையும் கருத்தில் கொண்டு மொத்தமாக ஒரு வைப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அரசு கைவிட்டுவிடக் கூடாது.
மாஞ்சோலை தேயிலை தோட்டம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.